اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن أبي مسعود الأنصاري رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم نهى عن ثمن الكلب ومهر البغي وحلوان الكاهن أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களை பெரியவர்கள, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடங்கள் நாய் விற்றவருடைய காசு, ஜோதிடத்தினால் தட்சணையாக பெறப்பட்ட பணம், விபச்சாரத்தினால் வருமானம் ஈட்டப்பட்டது, இது போன்ற விஷயங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்ததை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். இந்த மூன்று விஷயங்களையும் குறிப்பிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனுடைய தொடர்ச்சியாக மற்ற ஹதீஸ்களிலும் சிறிதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். அபூ மஸ்ஊத் அல்-அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நாய் விற்ற காசு, விபச்சாரியின் வருமானம், ஜோதிடத்தின் தட்சணை ஆகியவற்றிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்தார்கள். மற்றொரு ஹதீஸில் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றார்கள், சம்பாத்தியத்திலே மிகவும் மோசமான சம்பாத்தியம் எது என்றால் விபச்சாரியின் வருமானம், நாய் விற்ற காசு, குருதி உறிஞ்சி எடுப்பவர் பெரும் ஊதியம் ஆகியவையே ஆகும் என்பதாக சொன்னார்கள். நாய் விற்கக்கூடிய காசு என்பது சொல்லும், நாய் நமக்கு ஹராமான ஒன்று. அது நஜீஸ் என்பது மட்டுமல்ல, அது எந்த ஒன்றும் இல்லாமல் ஹராமாக இருக்கக்கூடியது. நாயை விற்பது, நாய் விற்ற காசை பயன்படுத்துவதும் கூடாது. நாய்க்கு நஷ்டஈடு வாங்குவது இருக்கின்றது, பெறுவதும் கூடாது. நான் நாய் வளர்த்துக்கிட்டு இருந்தீங்க, இப்படி வர்றவங்க என் நாயை அடித்து தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க நஷ்டஈடு கேட்டு வாங்குறான் அப்படின்னா அதுவும் கூடாது. இதெல்லாம் ஹராம் தான். அது பயிற்சி அளிக்கப்பட்ட நாயாக இருந்தாலும் சரி, எந்த நாயாக இருந்தாலும் சரி என்பதாக பெரும்பாலான முஹத்திஸீன்கள், ஹதீஸ் விரிவுரை செய்யக்கூடிய நபர்கள், அறிஞர்கள் சொல்கின்றார்கள். சிலர் சொல்றாங்க, வளர்ப்பு நாய்கள் என்று சொல்லக்கூடியது இந்த இரண்டு விதமான வளர்ப்புகளுக்கு மட்டும்தான். ஒன்று வீட்டை பாதுகாப்பதற்கும், மற்றொன்று தோட்டங்களை பாதுகாப்பதற்கும் இதற்காக மட்டுமே வாங்குகின்றார்கள். என்றால் இந்த நாய்கள் பிரச்சனை இல்லை. ஆனால் அதே நாய்களை இவர்கள் தன்னுடைய செல்ல பிராணியாக, வீட்டின் வளர்ப்பு பிராணியாக மாற்றினார்கள் என்றால் அது கூடாது. அதாவது கொடுத்து காசு கொடுத்து வாங்கினாலும் சரி, விட்டாலும் சரி, எந்த ஒண்ணு செஞ்சாலும் சரி, அது ஹராம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதே ஒரு ஜோதிடத்தினால் பெறக்கூடிய தட்சணைகள், ராசி பலன்கள், இது போன்ற ஜோதிடங்களை வைத்து குழப்பம் நடத்துகின்றார்கள். இது போன்ற விஷயங்களை வைத்து இவங்க காசு பறிக்கக்கூடியது, செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஹராமான காசு என்பதாக சொல்றாங்க. இதுக்கெல்லாம் ஒப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியது எதுன்னு தெரியுமா? விபச்சாரத்தினால் பெறக்கூடிய விளை மாதுகளினால் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் இருக்கின்றது, இதுவும் ஹராம். ஏன்னா அந்த விளை மாதாக இவர்கள் மாறக்கூடியது குற்றம், பெரும் குற்றமாக இருக்கிறது. அல்லது இவர்கள் விலை மாதங்கள் இல்லாமல் இருந்தாலும் சரி,
விபச்சாரம்ங்கிறது காசு வாங்கிட்டு மாத்திரம் செய்யக்கூடியது இல்லை. காசு வாங்காம செஞ்சாலும் வாங்கி செஞ்சாலும் தவறுதான். அது குற்றம், பெரும் குற்றமாக இருக்குது. இதனிலிருந்து ஒரு பெண்மணி சம்பாதிக்கின்றாள் அல்லது ஒரு ஆண் சம்பாதிக்கின்றான் என்றால் இந்த பணம் ஹராமான பணம், அதை எந்த ஒன்றையும் பயன்படுத்தக்கூடாது என்பதாக இந்த ஹதீஸ்களில் சொல்லி காட்டுறாங்க. இப்ப இதுல நமக்கு அதிகப்படியாக ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, தன்னுடைய வருமானம் ஈட்டக்கூடிய வருவாயில் மிகவும் கேவலமான, அதாவது தாழ்மையான ஒன்று என்று சொன்னால் அது 3 விஷயங்களை குறிப்பிட்டு சொல்கின்றார்கள். அதில் 2 விஷயங்கள் நாயும் விலைமாதுகளையும் பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு விட்டு 3ஆவதாக குருதி உறிஞ்சக்கூடிய முறைகள். இந்த மிகவும் ஒரு இழிவான ஒரு சம்பாத்தியம் என்பதாக, தாழ்ந்த தரத்தில் உள்ள சம்பாத்தியம் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த காலத்துல இந்த உடலில் இவர்களுடைய முறுக்குகள் ஏறக்கூடிய சமயங்களில் இரத்த முறுக்குகள் அதிகமாக கூறக்கூடிய சமயங்களாக இருக்கும். அது அரபியர்கள் அதிகமாக இருக்கு. அதனால இந்த பேரித்தம்பளத்துடைய விஷயங்கள் காரணமாக அந்த உணவுப் பொருட்கள், அவர்களுடைய உணவுப் பொருட்கள், பேரித்தம்பளங்கள், இந்த காபாச்சாயின்னு சொல்லுவாங்க, இந்த விஷயங்கள்லாம் உண்ணக்கூடிய சமயங்கள்ல நரம்புகளுடைய துடிப்புகளும் இரத்த ஊழல்களும் அதிகமாக ஆகும். இந்த இரத்த ஊழல்கள் அதிகமாக ஆனா என்ன செய்யணும், இது முறிக்கிட்டு இருக்கும், ஏதாச்சும் சண்டை பிடிக்கணும், அது என்ன செய்யணும், அப்படியே ஒரு மாதிரியாவே இருக்கு உடம்பு. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அப்ப ஒரு பழக்கம் இருந்து ரத்தம் குத்தி வாங்குதல். இப்படி நம்ம பார்க்கலாம். ஹிஜாப்னு சொல்லக்கூடியது ஒரு முறைகளை இப்பயும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு லெவல்ல வந்துருச்சு. அது ஒரு கொம்பு ஆட்டு கொம்பை வைத்திருப்பார்கள். அப்போ முன்னாடி உள்ளவருடைய பழக்கங்கள், இந்த ஆட்டு கொம்பை நல்லா செஞ்சு ஓட்ட போட்டு வச்சிருப்பாங்க. இந்த இடங்கள்ல, தோல் புஜங்கள்ல, இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய சதை பகுதிகள் நல்லா புடைச்சு வந்திருக்கும். இந்த இடங்களை குத்துவாங்க. அது குத்தக்கூடிய சமயங்களில் குத்தி வச்ச உடனே ரத்தம் பீரிட்டு அடிக்கும். அவங்களுக்கு அந்த ஒரு உள்ளம் ஆசுவாசம் ஆகும் வரை அங்கே வச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அதை அங்கே வச்சுட்டு எடுத்துட்டு மருந்து வச்சு கட்டிடுவாங்க. இப்ப அதே மெத்தடுகள் ரத்த உறிஞ்சக்கூடிய இந்த மெத்தடுகள் ஒரு குமிழ்கள் போன்று ஒன்றை வைத்து ஏர் பிரஷரின் மூலியமாக இழுக்கக்கூடிய அளவிற்கு இப்போ வந்துருச்சு. இந்த வேலைகள் இருக்கின்றத ரத்தம் குத்தி வாங்கக்கூடியது இது மார்க்கத்தில் கூடும். ரத்தம் குத்தி எடுக்கலாமா அப்படின்னா கூடும். அதை வைத்துதான் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு இந்த ரத்தத்தை வேஸ்டாகிறது கூட ஒரு உயிரை பிழைப்பதற்காக வேண்டி, உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டி நாம கொடுக்கலாம் அப்படின்னு பிளட் டொனேட் என்று சொல்லக்கூடிய ஒன்றை மார்க்கம் அதை அனுமதிக்கின்றது. பாக்கி எந்த டொனேஷன் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. பாக்கி எந்த ஒன்றுக்குமே, என்னுடைய கிட்னி 2 இருக்குது, ஒன்று நான் என்னுடைய சகோதரர்களுக்கு தரேன், என்னுடைய உற்றார் உறவினர்களுக்கு தரேன்னு சொன்னால் கூட அது கொடுப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை. ஏன்னா அது 2வது வளரக்கூடியது அல்ல. எந்த ஒன்றுகள் நம்மளிடம் எடுக்கப்பட்டால் மீண்டும் அது நம்மளுக்கு சுரந்து விடும் எனக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் அதை கொடுக்கலாம். மீண்டும் அது சுரக்காது, அவ்வளவுதான் அது அப்படின்னா, அந்த வளர்ச்சியில் இல்லாத ஒன்று அப்படின்னா அதை கொடுப்பதற்கு அனுமதி இல்லை. அதனாலதான் இந்த ரத்தம் குத்தி வாங்குவது என்பது நம்மளுக்கு அங்கு கொடுப்பதற்கு, ரத்தம் கொடுப்பதற்கு அனுமதி இருக்கின்றது. பாக்கி ஏனைய கண் தானமோ உடல் தானமோ இந்த ஒன்றுகளை மார்க்கம் கொடுப்பதற்கு அனுமதி இல்லை. இந்த விஷயங்களை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது காசு வாங்கலாம்னா காசு வாங்கலாம், காசு கொடுக்கலாம். இவர்களைத்தான் நாம் என்ன சொல்றோம், நாவிதர் என்றும் நாசவர் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியது. தொழில்களில் அதுவும் தொழில் தான், தொழில் நல்ல தொழில், ஹலாலான தொழில் தான், இல்லைன்னு சொல்ல. முடிதிருத்தம் செய்யக்கூடியவர்கள், இந்த ரத்தம் ஒன்றி எடுக்கக்கூடியவர்கள், இவர்கள் தான் நாசவர்கள் தான் அந்த வேலையும் செய்வாங்க. எப்படி முடிவெற்ற கழிக்கணும் போறோமோ அவங்களே செய்வாங்க. அப்ப இந்த தொழில்கள் ஹலாலான தொழில்னா ஹலாலான தொழில், இந்த சம்பாத்தியம் ஹலாலான சம்பாத்தியம் தான் ஹலாலான சம்பாத்தியம். ஆனால் அதே சமயத்தில் இது தாழ்வான, கண்ணிய குறைவான ஒரு தொழில். அதுதான் ரசூலுல்லாஹி
இது கண்ணியக்குறைவான ஒரு தொழில் என்பதான சொல்லக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவங்களாக நாய்க்கால் உருவானாக. வாக்குத்தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.